November 1986, Tamil Shorthand Senior Dictation. Get ready for dictation. 5 seconds. Start. நண்பர்களே, தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் 2வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சங்கத்தைச் சேர்ந்த அங்கத்தினர்கள் பல்வேறு வழிகளில் சிறந்த சேவை செய்து வருவதை நான் அறிவேன். இவர்கள் மக்களுக்கு மேலும் மேலும் சிறந்த சேவை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நமது நாட்டில் தற்சமயம் பல துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பல 5 ஆண்டு திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. தொழில் அபிவிருத்தியும் விவசாய அபிவிருத்தியும் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் பெரிதும் முன்னேற்றம் கண்டுள்ளது. மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்துள்ளது. இதில் எந்த விதமான அபிப்பிராய பேதமும் இருக்க காரணம் இல்லை. இருப்பினும் நாம் ஒன்றை மறந்து விடுவதற்கில்லை. மக்கள் தொகை பெருக்கத்தைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதிக மக்கள் தொகை நமது நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை பெரிதும் பாதிக்கும் ஒரு பிரச்சினையாக இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். மக்கள் தொகையில் நமது நாடு உலகில் 2வது இடத்தில் உள்ளது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் இந்த பிரச்சனையில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார்கள். நல்ல பல திட்டங்களை தீட்டி அவற்றை சிறப்பான முறையில் நிறைவேற்றி வருகிறார்கள். நமது மாநில அரசு இந்த வகையில் மிகச்சிறந்த பணியை செய்து வருவதற்கான மத்திய அரசின் பாராட்டுதல்களை பெற்றிருக்கிறது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கல்வி வளர்ச்சியில் நமது அரசாங்கம் எப்பொழுதுமே கண்ணும் கருத்துமாக இருந்து வந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாநில அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் கல்வி முன்னேற்றத்திற்காக பெரும் தொகை ஒதுக்கப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். அரசாங்கம் மட்டுமல்லாமல் பல தனியார் நிறுவனங்களும் கல்வி பணியில் சிறந்த முறையில் பணிகள் ஆற்றி வருகின்றனர். இருப்பினும் நமது நாட்டின் மக்கள் தொகையில் 2/3 பங்கு மக்கள் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலையாகும். கல்வி வளர்ச்சியே எல்லா விதமான வளர்ச்சிக்கும் அடிப்படையாகும். 100க்கு 100 பேர் கல்வி கற்ற மக்களை கொண்ட நாடுகள்தான் உலகில் பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடுகளாக விளங்குவதை நாம் காண்கிறோம். கல்வியை விட சிறந்த செல்வம் மக்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை என்பது சான்றோர்களின் வாக்கு. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நமது அரசாங்கம் கல்வி முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. இதில் ஓரளவு வெற்றியும் கண்டுள்ளது என்பதை அறிய நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். எனினும் இன்னும் செய்ய வேண்டியது அதிகமாக இருக்கிறது. இந்த முயற்சியில் மேலும் மேலும் வெற்றி பெற அரசாங்கத்துக்கு பொது மக்களும் தனியார் நிறுவனங்களும் தொடர்ந்து நல்ல ஆதரவையும் சிறந்த ஒத்துழைப்பையும் அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சென்னை சாமிநாதன் கூட்டமைப்பின் மேலாளர், மதுரை பெரிய தெரு, திரு கணபதி அவர்களுக்கு எழுதிய கடிதம். வணக்கம். எங்கள் தயாரிப்பான மாருதி தையல் இயந்திரங்கள் பற்றி தங்களின் 17/10/1985 நாளிட்ட கடிதம் வரப்பெற்றோம். மிக்க நன்றி. இந்த
தையல் இயந்திரங்கள் மேற்கு ஜெர்மனி நாட்டிலுள்ள ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தாரின் ஒத்துழைப்புடனும் தொழில்நுட்ப உதவியுடனும் தயாரிக்கப்படுகின்றன. 6 ஆண்டுகள் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. இயக்குவதற்கு மிகவும் சுலபமாக இருக்கக்கூடிய வகையிலும் மிக அழுத்தமான தையல் திறன் கொண்டுள்ளதாகவும் இவை தயாரிக்கப்பட்டுள்ளன. விற்பனையுடன் எங்கள் கடமை முடிந்து விட்டதென நாங்கள் கருதாமல், விற்பனைக்குப் பிறகும் உபயோகிப்போரின் நலனை கருத்தில் கொண்டு விற்கப்பட்ட இயந்திரங்களின் பராமரிப்பில் நாங்கள் அதிக கவனம் செலுத்துகிறோம். தாங்கள் மதுரை விற்பனையாளராக இருக்க விரும்பினால் தங்கள் நிறுவனம் பற்றிய எல்லா விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைக்க கோருகின்றோம். அல்லது தாங்கள் நேரில் வந்தால் இதை பற்றி பேசி முடிவு செய்யலாம் என்பதை கூறிக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.